Good morning students. Now we discussed about 10th standard social science subject, history lesson 3, World War II. Continuation of this lesson. Last class we discussed about the course of the war. Okay. Now continuations. Next heading, end of Hitler. The Allied forces under the command of General Eisenhower invaded Normandy and France. ஹிட்லருடைய முடிவு அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் ஐனைஸ்வர் அப்படிங்கிறவரோட தலைமையில் நேச நாட்டு படைகள் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டோட நார்மண்டி மீது படையெடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோலி த ஜெர்மன் ஆர்மி வாஸ் ஃபோர்ஸ்ட் பேக். மெதுவாக என்னாச்சு, இப்போ ஜெர்மனியோட படைகள் அப்படியே பின்னாடி தள்ளப்பட்டுச்சு. ஓகே, பட் த ஜெர்மன்ஸ் ஃபவுட் பேக் அண்ட் த வார் கண்டினியூட் ஃபார் நியர்லி அனதர் இயர் அண்ட் ஃபைனலி எண்டட் இன் May 1945. ஆனால் ஜெர்மனியோட படைகள் பின்னாடி தள்ளப்பட்டாலும் தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு மேலே என்ன பண்ணாங்க, அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க பிரான்ஸ் கூட. சரியா, இறுதியில் 1945 மேல இந்த சண்டை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது. ஹிட்லர் கமிட்டட் சூசைட் இன் April 1945. ஹிட்லர் 1945 ஏப்ரல்லையே அவர் இறந்து போனதுனால மே மாதத்தோடு என்ன ஆயிடுச்சு, அந்த வார் முடிவுக்கு வந்துச்சு. From 1944 the Russian army began to attack Germany from the east and captured much of East European and Poland. 1944 ரஷ்யாவுடைய படைகள் கிழக்கு புறத்தில் ஜெர்மனியை தாக்கி கிழக்கு ஐரோப்பாவுடைய பெரும் பகுதியும் போலந்தையும் கைப்பற்றிட்டாங்க. In 1945 they occupied parts of Berlin so that Germany was divided into two sections after the war. 1945 பெர்லின் நகருடைய சில பகுதிகளையும் யார் கைப்பற்றினாங்கன்னா ரஷ்ய படைகள் கைப்பற்றுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா போருக்கு அப்புறம் ஜெர்மனி அப்படிங்கிறது ரெண்டாக பிரித்தாங்க. ஓகேவா, வெஸ்ட் ஜெர்மனி அண்டு ஈஸ்ட் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வார் இன் த ஏசியா பசிபிக் ரீஜன். ஜப்பான் ஹேட் entertained visions of a glorious emperor very much on the same line as Hitler. ஹிட்லரை போல் ஜப்பானும் பேரரசு கனவுல இருந்துச்சு. சரியா, த ஜாப்பனீஸ் ஆர்மி இன்வேட் மஞ்சூரியா இன் 1931. 1931 ஜப்பானிய படைகள் மஞ்சூரியா மீது படையெடுத்துச்சு. தோ த சைனா அப்பீல்டு டு த லீக் ஆஃப் நேஷன்ஸ் திட் ஆக்ட் ஆஃப் அக்ரஷன் டிட் நாட் அட்டாக் த அட்டென்ஷன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் பிரிட்டன். சீனா இது குறித்து என்ன பண்ணாங்கன்னா பன்னாட்டு சங்கத்தில் முறையிட்டாங்க. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை பிரிட்டனுடைய கவனத்தையோ அல்லது அமெரிக்காவுடைய கவனமோ ஈர்க்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். In 1937 Japan invaded China and seizing Beijing, now we called it Peking, okay, which had traditionally been the capital of China. 1937 ஜப்பான் சீனா மீது படையெடுத்து அதனுடைய பாரம்பரியமான தலைநகரம் பெய்ஜிங் அப்படிங்கிறது, அது பெக்கிங் சொல்லுவோம், பீக்கிங் தமிழில் சொல்லுவாங்க, அதை முற்றுகையிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா த ரீஜன் அரவுண்டு சங்காய் வாஸ் ஆல்சோ கேப்சர்ட் அண்ட் நான்சிங் அப்படிங்கிறது நாக்கிங் சொல்லுவோம், அந்த கேபிட்டல் வாஸ் கேப்சர்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஷாங்காய் சுற்றி இந்த பகுதிகளையும் அந்த பகுதியோட தலைநகரான நான்சிங், அதாவது நாங்கிங் சொல்லுவோம், அந்த நகரம் அந்த ஆண்டிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. ஓகேவா, த ஜாப்பனீஸ் ஆர்மி இன்க்ளூடட் த பிக்கஸ்ட் ஸ்லெட்டர் ஈவன் ever known in history in Nancy. இதனை தொடர்ந்து வரலாறு காணாத மனித படுகொலையை எல்லாத்தையும் கொலை செஞ்சாங்க. சரியா, பிக்கஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது படுகொலை செய்யறது. அந்த படுகொலையை ஜப்பான் நான்கிங்கில் அரங்கேற்றியது அப்படின்னு சொல்லுவோம். சிவிலைன் வேர் கில்ட் அண்ட் மோஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் விமென்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன் டு ஓல்டு உமன் வேர் டோர்ச்சர்ட் அண்டு ஹில்டு. அதாவது விளையாட்டு போல பொதுமக்கள் மொத்தமாக கொண்டாங்க. சரியா, பெண்கள் குழந்தைகள் முதல்ல வயது முதிர்ந்தோர் எல்லாருமே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒவ்வொருத்தரையும் கொல்லப்பட்டாங்க. சரியா, ஷுவாங்கை சேக் இன் கேண்டான் அண்ட் மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் சைனா வார் ஓவன் ரன். ஓகே, அதான் குவாங்சை அப்படின்னு சொல்லுவோம், அதை கேண்டான் அப்படின்னு சொல்கிறோம். சீனாவின் வேறு பல பகுதிகளையும் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறத செஞ்சுட்டாங்க. த சைனீஸ் ஆர்மி அண்டர் ஷாங்கை சேக் retreated to the west to the hilly country from they were continue to fight the Japanese. ஷியாங்கை சேக்கோட தலைமையிலான சீன படைகள் மேற்கு இருந்த மலைப்பகுதிகளில் பின்வாங்கி அங்கிருந்தபடி என்ன பண்ணாங்கன்னா ஜப்பானிய போரை எதிர்த்து போரிட ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங்
Pearl Harbor 1941 முத்து துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். On December 1941 Japan attacked American Navy installation in Pearl Harbor, Hawaii without warning. 1941 டிசம்பரில் ஹவாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கப்பல் படை துறைமுகமாக இருக்கக்கூடிய முத்து துறைமுகத்தை ஜப்பானியர்கள் வந்து எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் அவங்க வந்து தாக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? The idea was to cripple America's Pacific fleet so that Japan would not face any opposition in its offense against Southeast Asian countries. அதாவது அமெரிக்காவோட பசிபிக் கடற்படை அப்படிங்கிறது முடக்கி விட்டதுனால தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுக்கும் போது எதிர்ப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் ஜப்பான் என்ன பண்ண அமெரிக்காவுடைய முத்து துறைமுகத்தை தாக்க ஆரம்பித்தாங்க. மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளைன்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. இந்த தாக்குதலில் பல போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் வந்து அழிக்கப்பட்டுச்சு. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் ஜப்பான் வித் பிரிட்டன் அண்ட் சைனா ஆல்சோ ஜாயின் இட். அமெரிக்கா வீரர்கள் வந்து நிறைய பேர் கொன்னாங்க. இதை தொடர்ந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஜப்பான் மீது போர் பிரகடனம் செஞ்சாங்க. போர் பிரகடனம் செஞ்சோன்னே ஜப்பான் ஏற்கனவே யார் மேலே படையெடுத்துருந்தா சைனா மேலே படையெடுத்துருந்தான். அதனால் சைனா என்ன பண்ணாங்கன்னா நாங்களும் அமெரிக்காவோட சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி யாரும் சேர்ந்தாங்க, பிரிட்டனும் அமெரிக்காவோட இணைஞ்சி 3 நாடுகளும் சேர்ந்து ஜப்பானை தாக்க ஆரம்பிச்சிச்சு. சரியா? திஸ் brought together both the Asia Pacific and the European war into one common cause. இதனால் ஆசிய பசிபிக் போரும் ஐரோப்பிய போரும் ஒன்றா இணைஞ்சு ஒரே காரணத்துக்கான ஒரு போராக மாறுச்சு. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்லி இட் brought the United States with its enormous resources into the war as a part of allies. அதாவது மிக முக்கியமான இந்த தாக்குதல் வந்து பெருமளவில் வல்லங்கள் கொண்டிருந்த அமெரிக்க நாடு நேச நாடுகளுடைய அணியில் பங்கேற்க வச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருக்கிற பிக்சர் தான் வந்து பேர்ல் ஹார்பர். அது எப்படி டெஸ்ட்ராய்ட் ஆகுது அப்படிங்கிற பிக்சரை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாப்பனீஸ் அக்ரஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானுடைய ஆக்கிரமிப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். த ஜாப்பனீஸ் ஹேட் ஸ்பெகுலேட்டர் சக்ஸஸ் இன் their பிளான் டு எக்ஸ்டெண்ட் their எம்பரர் த்ரூ அவுட் சவுத் ஈஸ்ட் ஏசியா. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் தன்னுடைய பேரரசை வந்து விரிவாக்கணும் அப்படிங்கிற தனது திட்டத்தில் ஜப்பான் வந்து குறிப்பிடத்தக்க வெற்றிகளை வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? குவாம், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேயா, டச் ஈஸ்ட் இண்டஸ், இந்தோசைனா அண்ட் பர்மா ஆல் ஃபெல் டு த ஜாப்பனீஸ். குவாம், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, டச் கிழக்கிந்திய கம்பெனி, அது வந்து இந்தோனேசியான்னு சொல்லுவோம், பர்மா, இது அனைத்தும் வந்து ஜப்பானிடம் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் கூடன்கல் கேனல். ஓகே, 1942. ஓகே, the US Navy defeated the Japanese Navy in the Battle of Midway, which turned the tide in favor of the Allies. மிட்வே போரில் அமெரிக்காவுடைய கப்பல் படை ஜப்பானிய கப்பல் படையை வந்து தோற்கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The Battle of Guadalcanal Canal in the Solomon Islands was a combined offense involving the army and the navy and lost for several months. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நேச நாடுகளுக்கு வந்து சாதகமாக மாறிச்சு. சாலமன் தீவில் இருக்கக்கூடிய கோவடன் கனல், ஓகேவா, காவன்கல் அப்படிங்கிற போரில் காலாட்படையும் கப்பல் படையும் இணைஞ்சி தாக்குதல் அப்படிங்கிறத மேற்கொண்டாங்க. போத் வேர் கிரஷிங் டிஃபீட்ஸ் ஃபார் த ஜாப்பனீஸ். ஆனால் இந்த போர் வந்து பல மாதம் நடந்தாலும் இந்த 2 போர்களுமே ஜப்பானுக்கு வந்து படு தோல்வியாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் திஸ் த அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வேர் ஏபிள் டு ரீடேக் த பிலிப்பைன்ஸ். இதுக்கு பின்னாடி அமெரிக்க படைகள் என்ன பண்ணாங்கன்னா பிலிப்பைன்ஸை ஜப்பான் கிட்டேருந்து கைப்பற்றிட்டாங்க. கிராஜுவலி த ஜாப்பனீஸ் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் தியர் கான்குயர்ட் டெரிட்டோரிஸ். படிப்படியாக ஜப்பான் வந்து தங்கள் கைப்பற்றிய பகுதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டாங்க. In 1944, the combined British and Indian armies were able to push back the Japanese who attempt to invade the northeast of India. 1944 இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதி முழுவதும் படையெடுக்க முயன்ற ஜப்பானியர்களை இந்திய படைகளும் ஆங்கில படையும் ஒன்றா இணைஞ்சி
அவங்கள தாக்கி அவங்கள வந்து பின்னாடி தள்ளிட்டாங்க. ஓகேவா? தென் along with the Chinese they pushed the Japanese out of Burma and liberated Malaysia and Singapore. பின்னாடி வந்து சீன படைகளோட சேர்ந்து ஜப்பானியர்களை வந்து பர்மா விட்டு வெளியேற்றினாங்க. அதேமாரி மலேசியா சிங்கப்பூரும் அவங்க யார் ஜப்பான் வசம் இருந்து கைப்பற்றிட்டாங்க. சரியா? விடுவித்தார்கள். அவங்க கைவசத்துலேருந்து விடுவிச்சிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி ஆகஸ்ட் 1945. As a top secret project using the latest scientific advance, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosive. ஹிரோஷிமா நாகசாகி வந்து ஆகஸ்ட் 1945 எவ்வாறு தாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. நவீன அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி ரகசிய திட்டம் மூலமாக அமெரிக்கா வந்து அணுகுண்டு அப்படிங்கிறத வந்து தயாரித்தாங்க. ஓகேவா? அந்த வழக்கமான வெடிகுண்டு மருந்தை காட்டிலும் இந்த குண்டு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். The Japanese general refused to surrender and finally US dropped an atom bomb on Hiroshima. ஜப்பான் படைகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா சரணடைய சொல்லி அமெரிக்கா சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, ஜப்பான் வந்து நாங்கள் சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை வந்து மறுத்தாங்க. அதனால் அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா அப்படிங்கிற நகர் மேலே ஒரு அணுகுண்டை வந்து வீசுச்சு. ஓகேவா? ஜப்பான் அல்டிமேட்லி அனௌன்ஸ் as the Japanese still refused to surrender, another atom bomb was dropped on Nagasaki. அந்த ஃபஸ்ட்டு ஹிரோஷிமா மேலே ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆகஸ்ட் 6. ஓகேவா? உங்களுக்கு டேட் கொடுக்கல, நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 6. அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பவும் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அமெரிக்கா கிட்ட திருப்பி சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பவும் ஆகஸ்ட் 9 அன்னைக்கு நாகசாகி மேலே திருப்பவும் ஒரு ஆட்டோ பாம் அப்படிங்கிறத பிளாஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? Japan ultimately announced surrender on 15th August 1945 and formally signed 2nd September 1945, bringing an end to the World War II. இறுதியாக ஜப்பான் வந்து ஆகஸ்ட் 15 1945 தான் வந்து சரணடைஞ்சதை அறிவிச்சுட்டு செப்டம்பர் 2 1945 முறையாக வந்து கையெழுத்து போடுவாங்க. இந்த கையெழுத்து போட்டதோட 2வது உலக போர் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகேவா? ஆட்டோ பாம் போட்டாங்க இல்லையா அமெரிக்கா, அந்த ஹிரோஷிமா அண்டு நாகசாகி அப்படிங்கக்கூடிய பிளேஸ் நம்மளுடைய வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பசிபிக்கில் ஜப்பான் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா நாகசாகி அண்டு ஹிரோஷிமா, அடுத்தது டோக்கியோ. இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எஃபர்ட்ஸ் ஆஃப் த வார். இந்த போருடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். ஓகே, அதாவது உலகம் அப்படிங்கிறது 2 பிரிவு அணிகளாக பிரியுது. வேர்ல்டு வார் 2 சேஞ்ச் த வேர்ல்ட் இன் ஃபண்டமெண்டல் வேஸ். உலகம் அப்படிங்கிறது 2வது உலக போரில் உலகம் அப்படிங்கிறது என்னாச்சு, அடிப்படையான முக்கியத்துவத்தில் பல மாற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்பட்டுச்சு. த வேர்ல்டு வாஸ் polarized into 2 main blocks led by superpowers, one led by United States with a pronounced anti-communist ideology and the other by Soviet Russia. Europe was divided into communist and non-communist. அதாவது வல்லரசுகள் தலைமையிலான அணிகளை கொண்ட ஒரு உலகம் அப்படிங்கிறது 2 துருவங்களாக பிரிஞ்சுது. ஒன்று வந்து கம்யூனிஸ்ட்டை வந்து எதிர்த்து அந்த கருத்துக்களை வந்து ஏற்க மறுத்த அமெரிக்காவால் ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆச்சு. அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சியப்படி சோவியத் ரஷ்யா வந்து ஒரு குரூப்பாக வந்து பிரிஞ்சாங்க. சரியா? யூரோப்பியன் நாடுகள் இருக்காங்களே, ஐரோப்பிய நாடு வந்து 2ஆக பிரிஞ்சுது. ஒன்று கம்யூனிஸ்ட் நாடு, இன்னொன்று கம்யூனிஸ்ட் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி அவங்களும் 2ஆக பிரிஞ்சாங்க. நியூக்ளியர் ப்ரோலரைசேஷன்ஸ். The United States and the Soviet Union entered into a race to have more nuclear powered weapons. அணு ஆயுத பரவல்னு சொல்லுவோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் யூனியனும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் போட்டியில் இறங்கி நிறைய ஆயுதங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பெருக்கி குவிச்சாங்க. They built a large stockpile of such weapons. இவங்க வந்து அதாவது நிறைய ஆயுதங்கள் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்ட் இன் மெனி கண்ட்ரீஸ். பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்குன்னு செஞ்சக்கூடிய செலவுகள் வந்து ரொம்ப உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இன் பர்டிகுலர் த யுனைடெட் நேஷன்ஸ் and the World Bank and International Monetary Fund came into existence, providing a forum for the
countries large and small. பன்னாட்டு முகமைகள்னு சொல்லுவோம். பன்னாட்டு முகமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய சபை, உலக வங்கி, பெண்ணாட்டு நிதியம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா? Colonial power was forced to give independence to form the colonies. In a progress of decolonization, India was the first to achieve independence. Okay, அதாவது காலனி நீக்க செயல்பாடு அப்படிங்கிற அதனுடைய அடிப்படையில் காலனி ஆதிக்க சக்திகள் வந்து தங்களுடைய காலனிகளுக்கு வந்து விடுதலை வழங்க வேண்டி கட்டாயத்துக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க. சரியா? அதில் வந்து இந்தியா முதலாவதாக என்ன பண்ணாங்கன்னா சுதந்திரம் அப்படிங்கிறத பெற்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோலோகாஸ்ட் அண்டு இட்ஸ் ஃபால் அவுட். ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறது பேரழிவு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர் த ஜூஸ் வேர் பர்சூட்டட் இன் மெனி வேஸ். அதாவது ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னாடி யூதர்கள் பல வழியில் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். தே வேர் டிப்ரைவ்ட் ஆஃப் their சிவில் ரைட்ஸ், their ப்ராப்பர்ட்டிஸ் வேர் கான்ஃபிஸ்கேட்டட் அண்ட் மெனி வேர் கன்ஃபைன்ட் டு கேட்டோஸ். அவங்களுக்கு வந்து சமூக உரிமைகள் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டாங்க. அடுத்த கெட்டோக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒதுக்குப்புறமான பகுதிகளில் வாழ வற்புறுத்தப்பட்டாங்க. Eventually the Nazis came up the nations. The final solution which was to exterminate the Jews completely. இதனை தொடர்ந்து நாசிகள் அப்படிங்கிறது யூதர்களை முற்றிலுமாக கொன்று குவிப்பதற்காக இறுதி தீர்வு, ஃபைனல் சொல்யூஷனாக இறுதி தீர்வு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. ஓகேவா? The word Holocaust is used to describe the genocide of nearly 6 million Jews by the Germans during World War II. அதாவது இரண்டாவது உலகப் போரின் போது ஜெர்மனியர்களால் 6 மில்லியன் யூத மக்கள் வந்து கொல்லப்பட்ட அந்த இன அழிப்பை வந்து விளக்கிறதுக்கு தான் அந்த பேரழிவு படுகொலை அப்படிங்கிற அந்த வேர்டு ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தப்பட்டது. சரியா? Annihilating the Jews was one of the main item on the political agenda of Hitler and the Nazis. ஹிட்லரும் அவர் நாசிஸ்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் முக்கியமான அம்சங்களை ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு ப்ரே ஆன் த ஆன்டி ஜூஸ் ஃபீலிங் anti-Semitisms which were common in German and in fact throughout Europe. ஜெர்மனியில் வந்து சாதாரணமாகவும் சொல்லப்போனால் ஐரோப்பா முழுவதும் ஏற்கனவே நிலவி வந்த யூத எதிர்ப்பு உணர்வுகள் அப்படிங்கிறத அந்த ஹிட்லர் வந்து கரெக்டான சான்ஸ் பார்த்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். Jews were scattered all across Europe and many had become prominent in business, in performing arts and professional fields. யூதர்கள் அப்படிங்கிறவங்க ஐரோப்பா முழுவதும் செதறி கிடந்தாங்க. அவர்களை பலர் வந்து வணிகத்துறையிலும் கலைகள்லையும் தொழில்துறைகள்லையும் வந்து புகழ்பெற்று விளங்கினாங்க அப்படின்னு சொல்லுவோம். மணி லெண்டிங் வாஸ் எ மேஜர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அமங் ஜூஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனட் த ப்ரீஜோஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் தெம். இந்த வட்டி தொழில் வந்து யூதர்களுடைய முக்கியமான வணிக நடவடிக்கையாக இருந்தது. இது வந்து அவர்களுக்கு எதிரான வெறுப்பை வந்து மேலும் வந்து என்ன பண்ணுச்சு, வலுவடைய செய்தது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கிளியர்லி டிஸ்பைட் த டிஸ்லைக் அண்ட் டிஸ்ட்ரக்ட் ஆஃப் ஜூஸ் அமங் த பீப்புள். ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவர் என்ன சொன்னான்னா, வெனிஸ் நகர வணிகர்கள் எனும் நாடகம் ஒன்று எழுதினார். அதில் மக்களிடையே யூதர்களின் மீது இருந்த வெறுப்பையும் அவநம்பிக்கையும் படம் பிடிச்சு காட்டியது அந்த நாடகம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். In the aftermath of the Holocaust, the UNA in its charter pledged to promote universal respect for and observance of human rights and fundamental freedoms for all without distinction to race, sex, language and religion. மனித உரிமை பிரகடனம் சொல்லுவோம். இத்தகைய பேரழிவு நடைபெற்ற பின்னாடி ஐக்கிய நாடுகளுடைய சபை தன்னுடைய மனித உரிமை சாசனத்திலிருந்து இனம், பால், மொழி, மதம் அந்த வேறுபாடுகள் இல்லாமல் அடிப்படை சுதந்திரமும் மனித உரிமைகளும் உலக அளவில் வந்து கடைபிடிக்கிறத ஊக்குவிக்க போகதா ஒரு உறுதிமொழி அப்படிங்கிறத மேற்கொண்டாங்க. The UN efforts to protect human rights on a global basis resulted in the Constitution of UN Commission on Human Rights.
உலகளாவிய முறையில் மனித உரிமைகளை காப்பாற்றுவதற்காக ஐக்கிய நாடுகளுடைய சபை மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. A committee constituted under its auspices were chartered by Eleanor Roosevelt, wife of late President Franklin Roosevelt. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட குழு ஒன்று மறைந்த குடியரசுத் தலைவர் ஃப்ராங்க்லின் ரூசவெல்ட் அப்படிங்கிறவருடைய மனைவி எலினார் ரூசவெல்ட் அவங்க வந்து தலைமை பொறுப்பு ஏற்று வகிச்சாங்க. ஓகேவா? த மெம்பர் ஆஃப் த கமிஷன் இன்க்ளூட் சார்லஸ் மாலிக் ஆஃப் லெபனான், பிசி சாங் ஆஃப் நேஷனலிஸ்ட் சைனா, ஜான் ஹம்ப்ரே ஆஃப் கனடா அண்ட் ரீ காசன்ஸ் ஆஃப் பிரான்ஸ். ஆணையக்குழுவில் உறுப்பினராக சார்லஸ் மாலிக் லெபனான் நாட்டை சார்ந்தவர், பிசி சாங் இவர் வந்து தேசியவாத சீனா கட்சியை சார்ந்தவர், ஜான் ஹம்ப்ரி அப்படிங்கிற கன்னட நாடு, ரெனோ காசின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்கள்லாம் அதில் இருந்தாங்க. த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் இட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். மனித உரிமைகள் அப்படிங்கிறது உலகளவில் பிரபலத்தில் 30 கட்டுரைகள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் மனித உரிமைகளை வந்து முன்வைக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். சரியா? த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் செட் ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் இன் 30 ஆர்டிகல்ஸ். ஓகே. The UN adopted this historical charter on 10th December 1948. 1948 டிசம்பர் 10 ஐக்கிய நாடுகளுடைய சபை இந்த வரலாற்று சாசனத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. திஸ் டே 10th டிசம்பர் இஸ் அப்சர்வலி குளோபலி ஆஸ் ஹியூமன் ரைட்ஸ் டே. நாம் இப்போ கொண்டாடுறோம் இல்லையா மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதாவது ஐக்கிய நாடு சபை ஏற்றுக்கொண்ட அந்த தினம் டிசம்பர் 10 நம்ம ஒவ்வொரு வருஷமும் மனித உரிமைகள் தினமாக ஹியூமன் ரைட்ஸ் டேவாக நாம் கொண்டாடுறோம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சம் 90 nations constitution since 1948 according to Franklin and Eleanor Roosevelt Institute in New York can be traced to these declarations. இந்த பிரகடனத்தை பின்பற்றி 1948 தொடங்கி சுமார் 90 நாடுகளுடைய அரசியல் அமைப்பில் மனித உரிமைகள் தொடர்பான சரத்துகள் அப்படிங்கிறது சேர்த்து கொள்ளப்பட்டதான் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் எலினார் ரூஸ்வெல்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போத் ஆஃப் இஸ்ரேல். A major outcome of the Holocaust was the creation of the state of Israel as a homeland for the Jews. மேலே சொல்லப்பட்ட அந்த பேரழிவில் முக்கிய விளைவு என்னென்னா யூத இன மக்களுக்காக தனியாக இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. While this was historically the original home of the Jews during Roman time. வரலாற்று ரீதியாக ரோமர்கள் காலத்திலிருந்து இதுவே இவர்களுடைய தாயகம். எது? இஸ்ரேல் அப்படிங்கிறது அவங்களுடைய தாயகம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேமா? Today class is over now. Tomorrow we discussed about the 3.3. Okay, new international order. Thank you one and all. The lesson prepared by Rajavani Sri Vidya Bharati Metro Higher Secondary School, Chakrambalayam. Thank you.